தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 சத்தமாய் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஐந்தாவது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு தேவன் என்னை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைத்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டினை அவர்களுக்கும் சபையாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கடந்த நாட்களில் நாம் செய்த எல்லா காரியத்திலேயும் நமக்கு துணையாக இருந்தார், நமக்கு ஆதரவாக இருந்தார், இம்மட்டும் நடத்தினார். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை, சத்தியங்களை கர்த்தர் நமக்கு போதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி கேட்டால் கூட இந்த வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமென். அந்த வசனத்தையும் சொல்லணும். இன்னொரு வசனம் என்ன வசனம்? உங்கள் துக்கம் அதையும் சொல்லணும். ஆமென். அதானே இந்த நம்ம சபையின் வாக்குத்தத்தம். ஆமென். சபையின் வாக்குத்தத்தம், ஐக்கியத்தின் வாக்குத்தத்தம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ எதிர்பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன காரியம் நமக்கு நடக்குதா? நடக்கலை. ஏன் நடக்கலை? கர்த்தாவே, நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நடக்கும்படிக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தம், வார்த்தை, தேவன் கொடுக்கிற ஆலோசனை நம்ம வாழ்க்கையில நடக்கணும். கர்த்தர் அதை செய்யணும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இப்போ இந்த காலத்தில் யார் அப்படின்னு கேட்டால் ஜாய்ஸ் மேயரை நான் சொல்லுவேன். ஆமென். ஜாய்ஸ் மேயர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தில் ஸ்தோத்திரம் 3 பாகம் இருக்குல்ல, 3 பாகத்தில் 2 பாகம் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு பகுதியில் மட்டும்தான் அவங்க பிரசங்கம் இல்லை. 2 பாகம். அதாவது ஸ்தோத்திரம் 249 நாடுகளில் 3 பங்கு வச்சா எத்தனை ஒரு பங்குக்கு எவ்வளோ வருது சொல்லுங்களேன்? 249 ஒரு பங்கு எவ்வளோ வருது? 324 80க்கு மேலே. அப்படி தானே? அவங்க 8 16 120 நாடுகளில் பிரசங்கம் பண்ணுறாங்க. டிவியில் கிட்டத்தட்ட 100 டிவிக்கு மேலே பேசுகிறாங்க. ஒரு டிவியில் நம்ம பேசுகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. முடியல, டைம் இல்லை, பணம் இல்லை, போக முடியல, வர முடியல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க பாருங்க 120 நாடுகளில் நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க ஸ்தோத்திரம் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கறத பூரா எழுதி வச்சு, இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும், இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை வசனத்தை தொடுவாங்க, இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதி, அந்த கவலையை எடுத்து அவங்க கை மேலே வச்சுக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் பழிச்சுது அப்படின்னு அவங்க பிரசங்கத்தில் சொன்னாங்க. அவங்கள பார்க்க ஒரு உண்மையான கிறிஸ்தவ மாதிரியே தெரியாது. ஆனால் அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய செய்கைகள், அவங்களுடைய சாட்சிகள்
அனைத்தும் வேதத்தை வெளிப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கும். அவங்க பார்த்தாச்சுன்னா என்ன இவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன இவங்க கிறிஸ்தவ மாதிரியே தெரியல அப்படி தோணும். ஆனால் அவங்களுடைய செயல்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஜாய்ஸ் மேயர்னு உங்கள் சேனலில் யூடியூப்பில் போட்டு பார்த்தா அவங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் நிறைய கேட்கலாம். இந்தியாவில் உள்ள எல்லா பாஷையிலையும் அவங்க பிரசங்கம் இருக்குது. ஆனால் எல்லா பாஷையிலையும் இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவங்க அதை செய்கிறாங்க. அல்லேலூயா, ஒரு அல்லே சொல்லுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்துன்னு சொன்னால் இந்த வாக்கு தத்துவத்தின்படி எனக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்துவங்கள்லாம் கிடைத்திருக்கிறது, ஸ்தோத்திரம், அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த வாக்கு தத்துவத்தின்படி எனக்கு ஆசீர்வதியும், இந்த வாக்கு தத்துவத்தின்படி குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடப்பதாக, எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தை நடப்பதாக, அநேக சந்தோஷமான ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை புரியுது? ஆமென். இதற்கு இணையான இந்த மாசத்தின் ஒரு வாக்குத்தத்தம் வாசியுங்கள். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 15 ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் கவனிப்போம். அவனுக்காக கொடுப்பாயாக, கொடுக்கும்போது நீங்க காணிக்கை கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது உங்க இருதயத்தில் ஐயோ போச்சே, ஐயோ 100 ரூபா போச்சே, ஐயோ 1000 ரூபா போச்சே, ஐயோ 20,000த்துல 2,000 ரூபா போச்சே, அப்படி நீங்கள் व्यசனமாலாம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும். 2 காரியம் நம்ம செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசனமாய் செய்யக்கூடாது. நல்ல முழு மனதோடு மகிழ்ச்சியோடு செய்யணும். ஆமென். மகிழ்ச்சியோடு செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம், அதை நம்ம மகிழ்ச்சியோடு செய்யும்போது தேவன் மேலும் மேலும் மேலான ஆசீர்வாதங்களை தருவார். தொடர்ந்து வாசியுங்கள். இது நிமித்தமாக, நல்ல கவனிங்க, இது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா கிரியைகளிலும் நீ வலது கையினால இடது கையினால செய்கிற எல்லா காரியங்களிலேயும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்ப இதுல என்னத்தை கண்டுபிடிச்சோம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த காரியம், பெரிய காரியத்தை செய்கிறார். இதுல என்ன பெரிய காரியம் செய்கிறாருங்கிற வசனம் வருகிறது. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ கையிட்டு செய்கிற, உன் கையிட்டு செய்கிற விஷயத்துல உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதுல கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்ய போறார். ஆமென். எல்லா காரியத்திலும் என்னெல்லாம் செய்யறியோ அத்தனை காரியத்திலையும் தேவன் என்ன செய்ய போறாரு? பெரிய காரியம் செய்ய போறாரு. நீ கையிட்டு செய்கிறதுல பெரிய காரியத்தை பார்க்க முடியல, அற்புதங்களை பார்க்க முடியல, ஸ்தோத்திரம், தோல்விகள் போல இருக்கிறது, நஷ்டம் போல இருக்கிறது, வியாபாரத்தில் விருத்தி இல்லை, வேலையில் நல்ல வருமானம் இல்லை, குறைவாய் சம்பளம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இதில் ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் ஸ்தோத்திரம் இந்த வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய வசனத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு, இந்த முதல் வாரத்தில் தேவன் சொல்லுகிற விஷயம் என்ன? கையிட்டு செய்கிற காரியத்தில் தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். நம்ம கையிட்டு செய்ய போகிற எல்லா காரியத்தில் பெரிய காரியம் செய்ய போகிறோம். சரி, கையிட்டு செய்கிறதுல என்ன காரியம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சில வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சரிப்படுத்தி தேவனுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதை செய்தாலும் நமக்குன்னு அதை எடுக்கணும். நமக்குண்டான நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படாததாக கூட இருக்கலாம், அதை நாம் என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையானதை மாத்திரம்
எடுக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளதை நாம் பற்றி கொள்ள வேண்டும், உரிமையாக்கி அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான சிந்தனை, சரியான ஆலோசனை, சரியான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். ஆமாம், தவறான காரியங்கள் கிடைக்கக்கூடாது. பணம் வரும், உழைத்து சம்பாதித்தாலும் பணம் வரும், திருடி புடுங்கி பறித்து கொண்டாலும் பணம் வரும். ஆனால் உழைத்து சம்பாதித்தால் சோத்திரம், அது நமக்கு ஆசீர்வாதம், சாபம் கிடையாது. திருடி ஏமாத்தி புடுங்கி கொண்டால் அதுல சாபம் இருக்கிறது. ரெண்டும் பலன் தான், ரெண்டும் நமக்கு உதவி செய்யும். ஆனால் தவறான முறையில நமக்கு பணம் வரக்கூடாது. உழைத்து நமக்கு வர வேண்டும், ஆசீர்வாதமாய் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா, ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அன்பளிப்பா நமக்கு ஒரு 50,000 ரூபாய் தந்தா அது ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் ஒருவர் வைத்திருக்கிற பணம் 50,000 ரூபாய் கீழே விழுந்துச்சு, நமக்கு தெரியுது இந்த 50,000 ரூபாய் இந்த நபருக்கு தான் என்று சொல்லி அதை நாம் எடுத்திருக்கிறோம். அதை அவர்கள்ட்ட கொடுக்காதபடிக்கு அதை அவர்களுக்கு தெரியாமல் ஒழித்து பறித்து நாம் தவறாக அதை எடுத்துக்கொண்டு நம்ம பயன்படுத்தினால் அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படி தவறான வழியில பயன்படுத்தக்கூடாதுன்னா, மற்றவர்களுடைய சாபம், கோபம், மற்றவர்கள் மனதில் எந்திரிக்கிற எழும்புகிறதான கவலை, பாரம், துக்கம், ஒரு விஷனம் நம்ம மேல வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அதை பிசாசு பயன்படுத்தி நம்மை தாக்க முயற்சிப்பான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னு சொன்னா நியாயமான முறையில, நேர்மையான முறையில நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் தேவனை பின்பற்றுகிறோம், தேவனை பின்பற்றுகிறோம், தேவனை முன்வைத்து நடக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல 6வது வசனத்தை சொல்லணும். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து. அவன் யாரு? ஆதாமுக்கு ஆளுகை தந்து எல்லாவற்றையும் மனிதனாகிய ஆதாமுக்கு பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினீர். அவ்வளவுதானா? அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் ஆளுகை தந்தீர். யாருடைய கரத்தின் கிரியைகள்? ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள் மேல மனுஷனுக்கு ஒரு ஆளுகைய கொடுத்தாரு. ஆண்டவர் எதை அவருடைய கரத்தினால செய்தாரோ, இந்த பூமியை, இந்த உலகத்தை, மனிதர்களை சகலத்தையும் அவருடைய கரத்தினால செய்தார். மனிதனை அவருடைய கரத்தினால செய்தார். அல்லேலூயா. மனிதனை அவருடைய கரத்தினால செய்தார். மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கினார். தன்னை போல உருவத்தை கொடுத்தார். கரத்தினால் செய்தார். செய்து அவனுக்கு இந்த பூமியில் உள்ள எல்லா கிரியைகளையும் அவனுக்கு ஆளுகையில் அவனுக்கு கொடுத்தார். இது நல்லதா, நல்லது இல்லையா? அவர் அப்படி செய்ததுனால தானே இன்னைக்கு நாம அவரை பாடுகிறோம், உயர்த்துகிறோம். அப்போ அவருக்கு அவருடைய கரத்தின் கிரியைகள் பலனளிக்கிறது போல, பயனளிக்கிறது போல நம்முடைய கைகளின் கிரியைகளும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? பயனளிக்கணும், பலனளிக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது பயனுள்ளதாக இருக்கணும். அடுத்த வசனம் வாசிக்கிற போது இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 9:16. சங்கீதம் 9:16. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ உன்னுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார் சொல்லியிருக்கிறார். நீ கை செய்யும் எல்லா காரியத்திலேயும் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ அங்க பாருங்க, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 9 இது துன்மார்க்கன், நீதிமான், 2 குரூப் இருக்குல்ல. துன்மார்க்கன் யாருடைய குரூப்பு? நீதிமான் யாருடைய குரூப்பு? நீதிமான் யாருடைய குரூப்பு? சொல்லுங்களேன். கர்த்தருடைய குரூப்பு, மோசேயினுடைய குரூப்பு. அல்லேலூயா. துன்மார்க்கன் யாருடைய குரூப்பு? சாத்தானுடைய குரூப்பு. மோசேக்கு ஆப்போசிட் யாரு? யாருக்கா தெரியுமா? மோசேக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. மோசேக்கு ஆப்போசிட் யாரு? 2 பேர் நின்னாங்க. ஒருவர் மோசே இந்த பக்கம் இருக்கிறார், ஒருவர் அந்த பக்கம் இருக்கிறார்.
மோசே பக்கம் சொல்றாரு, என் பக்கம் இயேசுவின் வழியில கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்க என் பக்கம் வாங்க, தவறான வழியில போறலாம் அவங்க பக்கம் போங்க அப்படின்னு பிரிக்கிறாரு. பிரிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியை ரெண்டா புலங்குறாரு. பூமி ரெண்டா புலங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ துன்மார்க்கர் பக்கம் நின்ன அந்த கூட்டத்துக்கு தலைவன் யாரு சொல்லுங்களேன்? யாரும் சொல்ல மாட்டேங்குங்களா? யாரது? கோராக சொன்னது யாரு? நம்முடைய மியூசிக் டைரக்டர் அருமையான சோத்திரம் ரவி ஐயா. ரவி ஐயா பாருங்க சொன்னார், என்ன சொன்னாரு? கோராகு யாருடைய மகனா மாறி போட்டான்? துன்மார்க்கன் பிசாசின் மகனாய் மாறி போயிருக்கான். மோசே கோராகு. இயேசு பக்கம் நிற்கணும், இல்லைன்னா பிசாசு பக்கம் நிற்கணும். மோசே பக்கம் நிற்கணும், இல்லைன்னா கோராகு பக்கம் நிற்கணும். நீங்க யார் பக்கம் நிற்கிறீங்க? உங்க செய்கைகள், உங்களுடைய கிரியைகள் யார் பக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போ இங்கே நம்ம சபை எடுத்துக்கிட்டா, நம்ம சபையில் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவங்க பக்கம் நிற்கணும். இல்லாட்டினா அவிசுவாசமாக பின்மாறி போனவங்க பக்கம் நிற்கணும். பின்மாறி போனவங்க பக்கம் உங்கள் மனசும் உங்கள் கிரியைகளும் போச்சுன்னா சோத்திரம் பிசாசினால் கட்டப்பட்டு இழுக்கப்பட்டு நரகத்தை நோக்கி தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க பிசாசு. நீங்கள் பேராயரைய பக்கம் நின்னா ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் பரலோகத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் பரலோக விழியத்தில் நடத்தப்பட்டு நீங்கள் சரியான பாதையில் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. சங்கீதம் 9:16. துன்மார்க்கன் தன்னுடைய கைகளின் செய்கையினாலே சிக்கிக் கொள்ளுகிறான். ஆமென். அவனுடைய கைகளின் கிரியினால அவன் சிக்கிக் கொள்ளுகிறான், தண்டிக்கப்படுகிறான். அவன் சோத்திரம் அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுகிறான், தன்னுடைய இனத்தாரால் தண்டிக்கப்படுகிறான், தன்னுடைய சமூகத்தால் தண்டிக்கப்படுகிறான். அவன் தண்டிக்கப்பட்டு அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். அவன் ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறான். பிசாசம் விரிக்கிற வலையிலே அவன் மாட்டிக்கொள்ளுகிறான். அவன் மரணத்துக்கு பாத்திரமானாய் மாறிவிடுகிறான். அதனால துன்மார்க்கம் வழி நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் துன்மார்க்கம் வழி எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தனியாக கூப்பிட்டு இது துன்மார்க்கம் வழியை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. வேதத்தை நீங்கள் தினந்தோறும் படிக்கும்போது, ஜெபிக்கும்போது, படிக்கும்போது அவர் நமக்கு போதிப்பார், ஜெபிக்கும்போது அதை உணர்த்துவார், ஆவியானவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது சோத்திரம் சங்கீதம் 18:20 வாசிக்க நாம் கவனிப்போம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் தருகிறார். நம்ம நீதியாய் நடந்தால், நீதியாய் செயல்பட்டால், நம்ம நீதிக்கு தக்கதாக நமக்கு என்ன செய்வார்? பதில் தருவார். அல்லேலூயா. அப்போ பதில் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நீதிக்கு தக்கதாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். கையின் கிரியைகள் நீதியாய் இருக்க வேண்டும், நியாயமாய் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்தால் இது நியாயம் அப்படின்னு நமக்கு படணும், நீதி அப்படின்னு நமக்கு படணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சட்டத்தின்படி நம்ம அணுகாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சட்டத்தின்படி அணுகும்போது மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சர்ச்சு 10 வருஷம் நடத்திட்டு 10 வருஷம் கழிச்சு இந்த சர்ச்சை திருப்பி நல்ல சரி செய்து கட்டுவதற்கு அரசாங்கத்திலிருந்து 15 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. 23 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சட்டத்தின்படி செய்யாட்டோன்னா 15 லட்ச ரூபா தரமாட்டாங்க. நாம தான் அந்த 15 லட்சத்தை சரி சேர்த்து நம்ம சந்தையை கட்டணும். ஆமென். என்ன சட்டத்தின்படி செய்யணும்? ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியம் அது அந்த நம்ம இப்போ நடத்துகிறோம்ல அந்த பேரன்படியே இருக்கணும். நம்ம ஊழியத்தினுடைய பேர் அப்படி இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம சபையினுடைய பேர் எப்படி இருக்கோ அதன்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். 2வது விஷயம். 3வது விஷயம், எந்த செலவு செய்தாலும் எந்த வரவு வந்தாலும் அந்த லிஸ்ட்லேயே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு செலவு செய்கிறோம், அந்த செலவு கணக்கில் எழுதணும். எந்த செலவு கணக்கில்? இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபை செலவு கணக்கில் நம்ம அதை இங்கே இதுக்கு செய்கிற செலவுகளை நம்ம அப்படி எழுதணும். எழுதும்போது அரசாங்கம் அதை மதிக்குது.
அல்லேலூயா. இவங்க நீதியா நடக்கிறாங்க, இவங்க நீதியா செயல்படுறாங்க. 10 வருஷம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம்னா 10 வருஷம் கழிச்சு அரசாங்கத்திலேருந்து சிறுபான்மையிலேருந்து நமக்கு 15 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. நம்ம சபையை நல்லா பெருசாக கட்டுறதுக்கு, நல்லா இடிச்சு கட்டுறதுக்கு, நல்லா அழகாக கட்டுறதுக்கு அவங்க செலவு கொடுக்குறாங்க. இந்த புல்பீட்டு முதல் கொண்டு கொடுக்குறாங்க, இங்கே வைக்கிற சேர்ஸ் முதல் கொண்டு கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, இந்த ஃப்ரண்ட் சைடில் விழுந்து. அப்போ நீதியின்படி சரியான நியாயமாய் நடந்து கொண்டால் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய சபைக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தின்படி நடந்தால், நீதியின்படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த வசனத்தை மீன்பாய் வாசியுங்கள். சங்கீதம் 18:20 கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு ஜெபத்துக்கு பதில் தருகிறார். கைகள் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கக்கூடாது. கைகள் சுத்தமா இருக்க வேண்டும். கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு சரி கட்டுகிறார். சுத்தம், கைகள் சுத்தம் இருக்கணும். கைகள் சுத்தம் இருக்கணும். என்ன சுத்தம்? நம்ம அதில் என்ன சுத்தம் பார்க்க முடியும்? நம்ம கை செய்கிற காரியத்தில் அவர் சொல்ற கை செய்யும் எல்லா காரியத்திலும் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம கை என்ன காரியம் செய்யணும்? சுத்தத்திற்கு தக்கதாக பதில் தருகிறார். அப்போ நம்ம கை என்ன சுத்தம் செய்ய, சுத்தமாக இருக்க வேண்டும். இதனுடைய காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா வேத வசனத்தை நாம் நன்றாய் வாசித்து அவைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். வேத வசனமே வாசிக்க மாட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அது வராது, வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் பைபிள் இருக்கணும், எல்லாருக்கும் வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும். கண்டிப்பா சோதரம் வாசிக்க வாசிக்க அதிலிருந்து தேவன் நம்ம கைகளுடைய கிரியைகளை சுத்தப்படுத்துவார், கைகள் செய்கிற காரியத்துல சுத்தப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்துல, வீட்டுல, போகையில, வருகையில, ஸ்கூல்ல, காலேஜில், வேலை ஸ்தலத்துல, குடும்ப விஷயங்கள்ல எல்லா காரியத்தையும் செய்யும் போது நம்முடைய கைகள் சுத்தமானவைகளை செய்ய வேண்டும், அசுத்தமானவைகளை செய்யக்கூடாது. சுத்தமான காரியங்களிலே நம்முடைய கிரியைகளை நம்முடைய கைகள் பழக்கப்படுத்த வேண்டும். ஆமென். நல்ல சொல்லுங்க. அப்போ கையை சுத்தமா வச்சுக்காங்க. ஆண்டவர் உங்களுடைய கைகளின் கிரிகளில், வேலையில், எல்லா காரியத்திலையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதம் உண்டாக்குவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமுடைய மகன் பேர் என்ன பேரு? ஈசாக்கு. ஈசாக்குடைய மகன் பேரு யாக்கோபு. இப்போ இந்த யாக்கோபு பாருங்க, ஈசாக்கு பாருங்க, நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பான். என்னுடைய முழு ஆசீர்வாதத்தையும் நான் ஒருவனுக்கு கொடுக்கணும். இந்த 2 வயலில் எவன் எனக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி போடுறானோ, சோறு கொடுக்குறானோ, இறைச்சி போடுறானோ, எனக்கு திருப்தியாய் நல்ல ஆகாரத்தை செய்து கொடுக்குறானோ அவனுக்கு நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்ன உடனே தன் தாயின் பிள்ளைகள் 2 பேர், ஒருவன் யாரு? ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. 2 பேரில் தாயாருக்கு ஒரு ஆசை, இந்த யாக்கோப்பு ஆசீர்வாதம் பெறணும். அதனால யாக்கோப்பை அதை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி, டை போடா போய் ஒரு என்ன செஞ்சிடுவா, ஒரு வேட்டையாடிட்டு வா. அவன் வேட்டையாடிட்டு வரான், ஒரு நல்ல கொழுத்த கன்று கொண்டு வருகிறான், ஆடுகளை கொண்டு வருகிறான், நல்லா சமைக்கிறாங்க. யாக்கோப்பு கொண்டு போய் கொடுத்துட்டு ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாங்க. அவன் தன்னுடைய கையை எடுத்து, யாரு? ஈசாக்கு கையை எடுத்து அவன் மேலே, யாக்கோபு மேலே அவன் கையை வச்சு அவனை தொட்டு ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிப்பது ஒன்று, இன்னொன்று அடிப்பது ஒன்று. நம்ம யாரையாவது அடித்தா அது சுத்தம் கிடையாது, யாரையாவது ஆசீர்வதித்தா அது என்னது? சுத்தம். அல்லேலூயா. நீ அப்படி போயிடுவ அப்படின்னு நம்ம சொன்னா அந்த கை என்ன செய்யுது? சாபம் போடுது. அல்லேலூயா. ஆமாம், நீ என்ன பண்ணாலும் நல்லா இருப்பாப்பா, நீ உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ப்பா அப்படின்னு இந்த கையை நீட்டி நீ சொன்ன அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு அளிக்கும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் ஒரு புக்கில் வாசித்தேன். பிள்ளைகள் 7 பேரும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை.
அந்த அம்மாவுக்கு ஒரே துக்கமாகி போச்சு. 7 பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க மாட்டேங்காங்களே, ஜெபம் பண்ண மாட்டேங்காங்க, வேதம் வாசிக்க மாட்டேங்காங்க, சபைக்கு லேட்டாக வராங்க, சபைக்கு லேட்டாக செய்திக்கு மட்டும்தான் வராங்க, ஆராதனையில் கிடையாது, பாட்டில் கிடையாது, ஸ்தோத்திரத்தில் கிடையாது, சாட்சி சொல்லும்போது இல்லை, துதிக்கும் போது இல்லை. கரெக்டாக அந்த ஸ்தோத்திரம் எதுக்கு மட்டும் வராங்க, செய்திக்கு மட்டும்தான் வராங்க. அவங்களுக்கு ஒரே துக்கமாக இருக்குது. என் பிள்ளைகள் இவ்வளவு மோசமாக இருக்கிறாங்களே, இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்களே, என் பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரே துக்கமாக போச்சு. உடனே அவங்க வேதத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்துட்டு, அப்போ யாக்கோப்பு தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தினால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கிறத கண்டுபிடிச்சி, பிள்ளைகள் படுத்துருக்கும்போது நைட்டில் ஒரு 11:30 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்கிடுவாங்கல்ல, அவங்க தலைமையில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால இவன் ஆசீர்வதிக்கப்படணும், உம்முடைய பிள்ளையாக இருக்கணும் ஆசீர்வதிச்சாங்க. 7 பிள்ளையும் தொட்டு ஆசீர்வதிச்சாங்க. நடந்த அற்புதம், 7 பிள்ளைகளும் பிற்காலங்களில் நல்ல ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்களாய், ஊழியத்தில் தூண்களாக, சபைக்கு முக்கியமானவர்களாக, சாட்சி சொல்லக்கூடிய, இவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, அவங்க கூட போங்க, அவங்க உங்களுக்கு நிறைய நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிள்ளைகள் 7 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சாகும்போது அந்த அம்மா, ஐயா நீங்கள்லாம் வழி தப்பி தவறி தெரிகிற போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னார் நீ ஆசீர்வதின்னு சொன்னார், நைட்டில் உங்களுக்கு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நைட்டில் தூங்கும்போது கை வச்சு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, எங்கே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அந்த கைகளின் கிரியைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது அவர்களை நல்வழிப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதிக்கும், அவர்களை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பிள்ளைகள் பெற்றோரிடத்துல என்ன செய்யணும், ஆசீர்வாதம் வாங்கணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல என்ன செய்யணும், காலையில் எழுந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட முழங்கால் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி பெற்றோர் கையை நீட்டி பிள்ளை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், பிறந்த நாளில், முக்கியமான நாட்களில், ஸ்கூலுக்கு போகும்போது ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லணும், கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளணும் பிள்ளைகள். அதே மாதிரி சபையார் பாஸ்டர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சபையின் தலைவரிடத்துல, மோசையாக இருக்கிற பேராயரிடத்துல நீங்கள் ஐயா என்னை ஆசீர்வதிங்க, நான் நல்ல காரியமாக போகிறேன், இப்படி ஒரு விஷயமா போகிறேன், இப்படி ஒரு வேலைக்கு போகிறேன், இப்படி ஒரு தொழில் தொடங்க போகிறேன், இப்படி ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், என்னை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. கை தொட்டு ஆசீர்வதிக்கணும். தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்கன்னு சொல்லணும். எல்லாரும் சுவாசிக்கணும். பாஸ்டர் என்னோட சின்னவர், எனக்கு 70 வயசு ஆகிட்டு, நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் தேவன் வைத்திருக்கிறவர், அவர் தான் நமக்கு இயேசுவுக்கு சமமான ஸ்தானாதிபதி, இயேசுவினுடைய அம்பாசிடர், இயேசுவினுடைய பிரதி ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், அதை நம்ம வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வது நம்முடைய வாழ்க்கையில பலன் அளிக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. சோத்திரம், சங்கீதம் 18:20 பலன் அளித்து சரி கட்டினார். 24 வாசிங்க. அல்லே, ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் கண்கள் முன்னிருக்கிற கைகளின் சுத்தத்திற்கும் பலன் அளித்தார். பலன் அளித்தார் அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தம்? செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அது பிற சாட்சியா இருக்கணும், அப்படிதானே? ஒரு காரியத்தை செய்துட்டு அதுல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அதை அனுபவித்து அதுல மகிழ்ச்சியாகி அதை எழுதுகிறான், சாட்சியாக எழுதுகிறான். கர்த்தர் எனக்கு பலன் அளித்தார், கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். அப்போ இதுல 2 வார்த்தை உபயோகப்படுத்துறார் ஆண்டவர். உன் கைகள் என்ன செய்யணும்? நீதி செய்யணும். உன் கைகள் என்ன செய்யணும்? சுத்தமாய் செயல்பட வேண்டும். அசுத்தம் அதில் இருக்கக்கூடாது, கலப்படாதுல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் 2 காரியம் சொல்றார். உன் கைகளின்
காரியத்துல பெரிய காரியம் கர்த்தர் செய்ய போறார். இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல தேவன் பலத்த பெரிய காரியங்களை செய்ய போறார். அதனால அநேக ஆசீர்வாதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள்லாம் நடக்க போகுது. அல்லேலூயா. அந்த அடுத்த இன்னொரு சங்கீதம் 19:11 வாசிங்க. சங்கீதம் 19:11. அன்றியும் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதால் மிகுந்த. அவைகள் என்னது? அவைகள் என்னது? வசனங்கள், வார்த்தைகள், கர்த்தருடைய நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய வேதம். இவைகளை கை கொண்டா என்ன நடக்குமா? மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. உன் கை அதை கை கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் கை கொள்ளணும்னு கைக்கு சொல்லி இருக்குது? வசனத்தை நம்ம சரீரம் முழுசும் தானே பயன்படணும். ஏன் கை கொள்ளணும்னு சொல்லி இருக்குது? அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. அன்றியும் உம்முடைய வசனத்தினால், உடைய வார்த்தையினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். பாருங்க, ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா தான் நம்ம எச்சரிப்பார். இந்த பாரு, இப்படி நடக்காத, சரியில்லை. நீ லேட்டா வராத, சரியில்லை. நீ சோதரம், என் மகனே, நீ இது செய்யறது தப்பு அப்படின்னு அவர் நம்ம வசனத்தினால நம்மளை என்ன செய்வாரா? எச்சரிப்பார். எல்லாத்துக்கும் தடவி கொடுத்தா அது என்னது? அது தப்பான வழி. அல்லேலூயா. பாவம் செய்ய நல்ல செய், சந்தோஷமா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? செய்ய மாட்டார். தவறான பாவம் நமக்குள்ள வந்துட்டான், ஆண்டவர் என்ன செய்வார்? வசனத்தின் மூலமாய் எச்சரிப்பார், எச்சரிக்கை கொடுப்பார். இது சரி கிடையாது. சபைகளுக்கு சொல்லும் போது ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ரொம்ப வேசித்தனமான காரியத்துக்கு போற, உன்னை கட்டில் கிடையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. அதான் எச்சரிப்பு. அந்த பாவம் செய்யும் போது தேவன் எச்சரிக்கும் போது நாம் திருத்தி விட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். ஆமென். இங்க பாருங்க, அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். உடைய வசனத்தினால் எச்சரிக்கப்படுகிறேன். அந்த வசனத்தை நான் கை கொள்ளுகிறபடினால், கையாளுகிறபடினால். ஏன் கைன்னு சொன்னாரு? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படுவது முழு சரீரம் தானே. ஆனா கை கொள்ளணும்னு கைக்கு மட்டும் ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, கைதான் எல்லா வேலையும் செய்யுது. அல்லேலூயா. வேதத்தை படிக்கணும், கை என்ன செய்யணும்? வேதத்தை தூக்கணும். அப்படிதானே? வேதத்தை தூக்கணும். கை போய் வேதத்தை தூக்கணும். இந்த கை போய் செல்போனை தூக்கி நோண்டிக்கிட்டு இருந்தா, வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் செல்போனத்தை தூக்கி ஃபேஸ்புக்கையோ இல்லைன்னா வேற ஒரு புக்கையோ என்னத்தையாவது நோண்டிக்கிட்டு அதில் ஒரு கதையை, அதில் ஒரு ஜோக்கை, அதில் ஒரு அசிங்கத்தை, அதில் ஒரு அவமானத்தை பார்த்து ஒருவனை போட்டு அடிக்கிறான், அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க, அதை போய் பார்த்துக்கிட்டு இப்படி நீங்கள் அதில் அந்த கை அசுத்தமான காரியத்தை செய்தால் அது தேவனுக்கு பிரியம் இல்லை. அந்த கை வேதத்தில் எடுக்க வேண்டும், வேதத்தை எடுக்க வேண்டும், வேதத்தை எடுக்க வேண்டும். அதை எடுத்து அதை திறந்து அதை படிக்கணும். அதனாலதான் கைக்கு சொன்னா கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். முழு சரீரத்தில் எத்தனை உறுப்பு இருக்கு? கால் இருக்கு, கை இருக்கு, பாதம் இருக்குது, கால் தலை இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் வேதத்துக்கு இப்படி நடப்பதற்கு நீ கை கொள்ள வேண்டும், கைக்கு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம கைக்கு சொல்லப்பட்ட கட்டளையை நாம் செய்யும் போது, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலையும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அந்த கைக்கு கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அந்த சங்கீதம் 24:4. சங்கீதம் 24 அந்த எந்த வசனம்? முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க. பூமியும் அதனுடைய நிறைவுகளும். பூமி நீங்க பாக்குறீங்களா? அப்படி சுத்தி பாருங்க, ஒரு பார்வை பாருங்க, வெளியே போகும்போதெல்லாம் அப்படி பாருங்க, மேலே பாருங்க, கீழே பாருங்க. இது எல்லாம் அந்த பூமி, வானம், மரம், செடி, கொடி, மனிதர்கள், இப்படி எல்லாத்தையும் பாருங்க. பூமியும் அது நிறைஞ்சிருக்கிற அத்தனை காரியங்களும், இந்த உலகமும் இதில் உள்ள எல்லா குடிமக்களும் யாருடையதான்? சொல்லுங்க, யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்க யாருடையவர்கள்? ஆனா அவங்க எங்க போறாங்க? வேற எங்கேயோ போறாங்க. இயேசுவை தேடி வரல. இயேசுவை தேடும்படி, ஆண்டவரை தேடும்படி நம்முடைய கண்களுக்கு மட்டும் தேவன் திறந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வழிகாட்டுகிறவர்களுக்கு மட்டும் ஆண்டவர் தெளிவை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பெற்றோருக்கு மட்டும் ஆண்டவர் தெளிவை கொடுத்திருக்கிறார்.
இல்லை, எனக்கு மட்டும் தேவன் என் கண்களை திறந்திருக்கிறார். ஆனால் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தர் உண்டாக்கினவர்கள், அவருடையவர்கள். ஆனா அவங்க தேவனை அறியவில்லை, கட்டப்பட்டு இருக்கிறார்கள். கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, இயேசுவை அறியவில்லை. இயேசுவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் ஒருவருக்கும் இல்லை. சுற்றி இருக்கிற எல்லாரும் கர்த்தருடையவர்கள் தான், அவர்தான் உண்டாக்கினார். நடந்தது என்ன? ஸ்தோத்திரம். அவங்க மாயையாகவே வாழ்கிறார்கள். எங்க போறாங்க? நரகத்துக்கு நோக்கி கூட்டமா போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் திசை திருப்பி ஆண்டவருடைய பக்கத்துல கொண்டு வர வேண்டியது நம்முடைய கைகளின் கிரியைகள் தான், நம்முடைய கைகளின் நற்காரியங்கள் தான் அதை செய்ய வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். அஸ்திபாரப்படுத்தினார், ஸ்தாபித்தார். யாரு? ஆண்டவருடைய பர்வதம். பர்வதம் என்று சொன்னால் உயர்ந்த இடம், உயர்ந்த மலை. அதுல யார் ஏறுவான் அப்படின்னு பார்த்தா, யார் அவருடைய பரிசுத்த இந்த ஸ்தலத்துக்குள்ள நிலைத்து நிற்க முடியும்? பாவிகளும் அசுத்தமானவர்களும் பொல்லாதவர்களும் சபையில நிலைச்சு நிற்க முடியாது. பிசாசு கையில போட்டு இழுத்துக்கிட்டே போயிடும். சிலர் கூட்டத்துக்கு போய் பாருங்க, கூட்டத்தில் வருவாங்க, உட்காரவே விட மாட்டான். போனை எடுத்துக்கிட்டு அப்படி ஓடுவாங்க கடந்து. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தால் 3 மணி நேரம் போனை என்ன செஞ்சிடணும்? ஆஃப் பண்ணி வச்சிடணும். எங்கே போனால் ஆஃப் ஆகாது, அது ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே வழியாக நம்ம மற்ற செய்திகளுக்கு என்ன செய்யணும்? ஆஃப் பண்ணி வச்சிடணும். எனக்கு வேலையை செய்யக்கூடாது. அதே இல்லையா, யாராவது ஃபோன் பண்ணால் ஃபோன் அடிக்கக்கூடாது, சைலண்ட் பண்ணி ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சிடணும். ஸ்தோத்திரம். 3 மணி நேரம் கர்த்தருக்கு அந்த நேரத்தை, அந்த தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அதே இல்லையா? ஆமாம், 3 மணி நேரம் 3 மணி நேரம் அதில் நம்ம ஆண்டவருக்குள்ளே சமூகத்தில் இருக்கணும். அதில் சுரண்டி நமக்கு அதில் ஒரு 1/2 மணி நேரத்தை எடுத்துடக்கூடாது. இல்லையா? ஆமாம். 10 மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரம் தசம பாகம்? 10 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் தசம பாகம் சொல்லுங்களேன். 10 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் தசம பாகம்? சொல்ல மாட்டீங்களா? 60 நிமிஷம். 20 மணி நேரத்துக்கு 120. 4 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் தசம பாகம்? அது 10 போட்டுக்கோங்க. 10ல் ஒரு பங்கு. சரி, ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. இல்லையா? அப்போ 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் தசம பாகம். காணிக்கையில் நம்ம தசம பாகம் கொடுக்கறது போல, வருமானத்தில் தசம பாகம் கொடுக்கறது போல, நேரத்தையும் நம்ம என்ன செய்யணும்? தசம பாகம். நீங்கள் 1/2 மணி நேரம் தான் ஆராதிக்கிறீங்க, 1 மணி நேரம் தான் ஆராதிக்கிறீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆராதிக்க வேண்டிய நீங்கள் 1 மணி நேரம் தான் ஆராதிக்கிறீங்க. 1.5 மணி நேரம் நீங்கள் ஆராதனை இல்லை, எங்கேயோ சொந்த வேலைக்கு போயிட்டீங்க, ஏதோ ஒரு முக்கியமான காரியம் போயிட்டீங்க. அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பாரு? உங்களுக்கு நீ நல்ல பிள்ளை, 1 மணி நேரம் ஆராதிச்சிட்டோம்மா, 1.5 மணி நேரத்தை நீங்கள் எனக்குள்ளது திருடிக்கிட்ட பரவாயில்ல அப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? என்ன சொல்கிறாரு ஆண்டவர் அந்த விஷயத்தில்? என்ன சொல்கிறாரு? நீ நேரத்தை தசமபாகத்தை நீர் எனக்கு கொடுக்காவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொல்கிறார். மல்கியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மல்கியா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதில் பாருங்கள், அதில் தேவன் ஒரு மல்கியா சொல்லும்போது தீர்க்கதரிசி அதை உணர்வடைந்து ஆண்டவர் அவனை எச்சரிக்கும் போது, அவன் இஸ்ரவேலரை கண்டிக்கும் போது, அவன் எச்சரிக்கும் போது என்ன சொல்றார் பாருங்க. மல்கியா அது என்னதான்? வஞ்சிக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 2.5 மணி நேரம் நீங்க கொடுக்காம நீங்க உங்க சொந்த காரியத்தில் அதுல ஒரு 1 மணி நேரத்தை திருடுனா அது என்னது? தேவனை வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களே என்னை வஞ்சிக்கிறீர்கள். அதுலயும் ரொம்ப நியாயம் பேசுறீங்க. நான் தான் ஆராதனைக்கு வந்துட்டேனே, வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நான் 1 மணி நேரமாவது வந்தம் இல்லை, நான் 1/2 மணி நேரமாவது வந்தம் இல்லை, கடைசியில் ஆசீர்வாதத்துக்காக வந்தம் இல்லை. அதுல ஒரு நியாயம். எங்க நாங்க வராம போனேன், வந்தனே. என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? வராதவங்களை பத்தி பேசுங்க. நான் 1/2 மணி நேரம் வந்தோம் இல்லை, இனியா திட்டுறீங்க, இனியா எச்சரிக்கிறீங்க. ஆண்டவர் நீங்க கேட்குறீங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு எதில் வஞ்சித்தோன்னு கேட்குறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? திறந்து வாசிங்க. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க.
அடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்க சாபத்துக்கு சொந்தக்காரங்களா மாறுறீங்களே. நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். வஞ்சிக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டு விஷயம் வருது. நேரத்துல தசம பாகம் கொடுக்காவிட்டாலும், காணிக்கையில தசம பாகம் கொடுக்காவிட்டாலும் நம்ம யாரு? வஞ்சிக்கிறவர்கள், நீதிமான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல. அந்த கூட்டத்தில் பேரு நம்ம லிஸ்ட். இன்னொன்னு என்ன சொல்லுது? சபிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்ல இருந்து நம்ம மாறி எங்க பேர் தான்? சபிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டுக்கு பேர் தான். பாருங்க, சில வசனங்கள் நம்மை எச்சரிக்குது. இப்போ நான் வந்து தேவனுக்கு உண்மையாக இருக்கேன், நான் வந்து நல்லா தான் இருக்கேன், ஆனால் கடன் வாங்கியிருக்கேன். வாங்கின கடனை நான் திருப்பி கொடுக்குறேன்னா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கன் கடன் வாங்கி திரும்ப செலுத்தாது இருக்கிறான். இப்போ நான் கடன் வாங்கியிருக்கேன், கொடுக்கல. இப்போ நான் திருப்பி கொடுக்காதவன் நான் யாரும் பாருங்க. அல்லேலூயா. இப்போ நான் நீதிமான் தான், ஆராதிக்கிறவன் தான், வேதவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் தான். ஆனால் நான் வாங்கின கடனை கொடுக்கல, ஏமாத்திக்கிட்டே வரேன், ஒரு ஆளுக்கு ஒளிஞ்சே போறேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் நான் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என் பேர் எங்க போயிருது? துன்மார்க்கன் லிஸ்ட்ல போயிருது. வாங்கின கடனை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னா நீ துன்மார்க்கன். யாரானாலும், சுவாசியானாலும், நீ ஊழியக்காரனானாலும், யாரானாலும் போக்கு சொல்ல இடமில்லை. நம்ம துன்மார்க்க லிஸ்ட்டில் போயிடுது. அந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படி. இந்த வசனத்தை என்ன செய்யணும்? இந்த கையில் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். கை தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கும், வாழ்க்கையில உயர்வை பெறுவதற்கும், சகல ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் கைதான் காரணம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 28:2. இல்ல, அந்த இதை முடிக்கலையே, வாசிங்க. உள்ளவனும் இருதயத்துக்குள்ள மாசு இல்லாதவனா இருக்க வேண்டும். நம்ம ஆத்துமா மாயையிலுமே மாட்டிக்கிடக்கூடாது. மாயைன்னா என்னதுங்க? ரொம்ப சுகமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா சுகம் கிடையாது. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. மெய்யான ஆசீர்வாதம் எது? மெய்யான நீதி எது? மெய்யான வாழ்வு எது கண்டுபிடிக்கணும். அதுதான் சத்தியம். மாயை என்பது தேவனை விட்டு பிரிக்கிற காரியமாக இருக்கிறது. தேவனை விட்டு விலகி போகிற காரியமாக இருக்கிறது மாயை. தொடர்ந்து வாசியுங்கள். ஒப்புக்கொடாமலும், கபடாய் சத்தியம் சொல்லக்கூடாது. அடுத்து, இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? கர்த்தரால் இனத்தை பெறுவாங்க, ஆசீர்வாதத்தையும் நீதியையும் பெறுவான். யாரு? கைகளில் சுத்தம். மேல எழுதியிருக்கு, கைகளில் சுத்தம். அந்த வசனத்தை மட்டும் சொல்லுங்க. எத்தனாவது வசனம் அது? 4வது வசனம் சொல்லுது, கைகளின் சுத்தம் உள்ளவன் என்ன பெறுவானா? ஆசீர்வாதத்தையும் நீதியையும் அவன் பெற்றுக்கொள்வான். ஆசீர்வாதத்தையும் நீதியையும் பெற்றுக்கொள்வான். வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வான். சுத்தம் உள்ளவன். நம்மளை சுத்தம்னு நம்ம சாட்சியா இருக்கணும். அத சுத்தங்கிறது சாட்சியான வாழ்க்கை. எல்லாருக்கும் மத்தியிலையும் இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிற வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. வாழலாம், எல்லாரும் சர்ச்சை நடத்தலாம், ஆனா சுத்தமா நடத்தணும். அல்லேலூயா. எல்லாரும் ஊழியம் செய்யலாம், ஆனா என்ன செய்யணும்? சுத்தமா ஊழியம் செய்யணும். எல்லாரும் விசுவாசி போல காணப்படலாம், நம்ம சுத்தமுள்ள விசுவாசிகளா இருக்கணும். நம்முடைய கையின் கிரியைகள் சுத்தத்தை வெளிப்படுத்தணும். நம்முடைய கையின் கிரியைகள் சுத்த சாட்சியை உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 28:2. சங்கீதம் 28:2. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டேன். இந்த பரிசுத்த சந்ததிக்கு நேராக என்ன செய்யணும்? கையெடுக்க. என்னது? ஆண்டவரே நீ சரி கிடையாது அப்படியா? சந்ததிக்கு நேராக கையெடுக்கையில் 2 விதமான கையெடுப்பு இருக்குல்ல. ஆண்டவரே ஆகிய மேல் கிருபையாயிரும், இலையாகிய மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு செய்யறது கையெடுப்பு இருக்குது. நீ சரியில்லை, அவனை மட்டும் ஆசீர்வச்சிருக்கிற, என்ன ஆசீர்வதிக்கல, அவனை மட்டும் நல்ல வேலை கொடுத்துருக்கிற, எனக்கு வேலை தரல. 2 கையெடுக்கிறது இருக்குல்ல. நம்ம எந்த கையெடுக்கிறோம்? சந்ததிக்கு நேராக
ஜெபிக்கிற கை. அல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற கை, ஆண்டவருடைய பரத்தை நோக்கி பார்க்கிற கை. அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். இங்க என்ன சொல்றாரு? அப்போ ஜெபம் பண்ணும்போது கை வேலை செய்யணும். ஜெபம் பண்ணும்போது கை இப்படி ஆட்டிக்கிட்டு ஜெபமலையும் பண்ணாம ரெண்டு கையும் இப்படி எக்ஸசைஸ் பண்ணுது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கை என்ன செய்யணும்? இப்படி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லாட்டா கையெடுக்க இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும். இது கையெடுக்கிறது தானே, இது சொல்லணும். இது பக்திக்குரிய கிரியை. எங்க வருது அப்படின்னா கையில தான் வருது. இப்படி கையெடுத்து ஜபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு கொஞ்சம் வேல்யூ. அல்லேலூயா. சாலமோன் அப்படித்தான் ஜெபம் பண்ணான். அவனுக்கு பூரண ஆசீர்வாதம், பூரண மகிமை, பூரண சம்பத்து, பூரண ஞானம் கிடைச்சதுக்கு காரணம் முழங்கால் படிட்டு ரெண்டு கையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி நல்ல கையெடுத்து ஜெபித்தான். தகப்பன் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க கையை மேலே தூக்கி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது உங்க கைகளும் ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிக்கிறோம்னு சொன்னா நம்ம கை என்ன செய்யணும்? செயல்படணும். ஜெபிக்கும் போது கூட நம்ம கை என்ன செய்யணும்? ஒன்று இப்படி ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த கையை இப்படியே வச்சுக்கிடுவாங்க. சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து வெளியே போகிற வரைக்கும் அந்த கையெடுக்கிறாங்க. அவங்க எப்படி கையெடுக்கிறாங்க? ஆனால் நமக்கு வேற என்ன வசனம் இருக்கு? எப்படி கையெடுக்க சொல்லுகிறது? வானத்துக்கு நேராக. அல்லேலூயா. எல்லாரும் வானத்துக்கு நேரம் கை ஓத்துக்கும் கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் கைகளை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். எங்கள் ஜெபத்தை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏழைகளாய் எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ குறைகள் இருக்கிறதப்பா, எல்லா குறைகளையும் நீக்குங்கப்பா. எத்தனையோ துக்கங்கள் இருக்கிறது, எல்லா துக்கங்களையும் நீக்குங்கப்பா. உன்னை நிறைவான சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கள் மேல் வரட்டும். நிறைவான பரிபூர்ண ஆசீர்வாதம் வரட்டும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே, நித்திய ஆசீர்வாதம் வரட்டும். குறைவில்லாத ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே, எங்கள் கைகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உதவிகள் வரட்டும். ஒத்தாசை வரும் பர்வதமே, எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்கப்பா. உடைய பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அத்தனை நன்மைகளை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:24. 37:24. விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் என்ன செய்யறாரா? அவர் கையினால என்ன செய்யறாரு? தாங்குகிறார். தேவனுடைய கரம் என்ன செய்யுது? அவரே உடையவர்கள். நாம என்ன செய்யணும்? தாங்கணும். அல்லேலூயா. மற்றவர்களை என்ன செய்யணும்? தாங்கணும். விழுந்தவர்களை என்ன செய்யணும்? தாங்கணும். அவனை கீழே விழக்கூடாது. யாராவது விழுந்துட்டாங்க, அவனை என்ன செய்யக்கூடாது? விழவிடக்கூடாது. அவங்கள தாங்கணும். அந்த சிஸ்டருக்கு ஜபத்துக்கே வர்றதில்லை. சரி, 2 பேர் போய் பார்ப்போம். சிஸ்டர், நீங்கள் ஏன் ஜபத்துக்கு வர்றதில்லை? வாங்க சிஸ்டர், நீங்கள் இல்லாமல் நல்லா இல்லை சிஸ்டர், வாங்க சிஸ்டர், நம்ம ஜபம் பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு சகோதரிகள் 2 பேரை போய் அவங்கள தாங்கி ஜபத்தில் அவங்கள இழுத்துட்டு வரணும். அல்லேலூயா. அந்த பிரதரை காணும் பாருங்க, முத்து பிரதரை காணும். அவர் போய் கூப்பிட்டு வரணும். நம்ம 2 பேரும் போவோம். முத்து எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். போய் பார்த்து பேசி அவர் கூட்டு தாங்கணும். அவங்க அல்லேலூயா. ஆமாம், தாங்க வேண்டும். தாங்க. இயேசு தாங்குகிறவன். விழுகிறவன் விழுகணும், விழுந்து மிதிச்சு தள்ளுறதில்லை. போடா, அப்படியே போடா, நீ முன்னாடி போகிறேன், என்னைய முன்னாடியே வர விட மாட்டேங்க, நீ விழுந்து போ அப்படின்ட்டு நம்ம மனசு மேட்டிமை அடையக்கூடாது. அல்லேலூயா. தாங்கி ஒவ்வொருவரையும் தூக்கி எல்லாரும் பந்தய பொருளாகிய அந்த வெள்ளைக்கல்லை பிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் பரிசுத்த ஓட்டம். நம்ம தாங்கி அனைத்து ஒவ்வொருவரையும் ஓட தகுதிப்படுத்த வேண்டும். இப்போ தாங்குற ஒருவன் விழுகிறான்னா அவன் என்ன இல்லை, ஒன்றும் பலன் இல்லை. அப்படி தானே? பலன் இல்லை. தனக்கு தானே நிற்கக்கூடிய என்ன செய்யல
ஆகாரம் கிடைக்கல, பேனங்கள் இல்லைன்னா நோயாளி, ஒரு நோயாளியாக இருக்கக்கூடும். நோயாளியாக இருந்தால் என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன செய்யணும்? நோயாளி இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமே. நோயாளிகளுக்காக பாருங்க, அவங்க நோய் வந்துடுச்சு, அப்பா அந்த ஆளை போட்டோம், இந்த தப்பு செஞ்சாங்களா அந்த நோய் வரட்டும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணுமா? ஆமாம். மார்க் 16:15-16 என்ன சொல்லுகிறது? விசுவாசம் உள்ளவர்களாகி ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நோயாளிகளுக்கும் வியாதி உள்ளவர்களுக்கும் அவர்கள் மேலே கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொந்தமாக. வசனத்தை எடுத்துட்டீங்களா? வாசிங்க சீக்கிரம் டக்குன்னு. அந்த 15 விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற காரியம் என்னன்னு சொல்ல. நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், அப்படித்தானே? நம்ம எல்லாரும் விசுவாசி, நாம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நீதிமான்கள். சோத்திரம். யாருக்காவது நோய் வந்துருச்சு, யாருக்காவது ஒரு பலகீனம் வந்துருச்சு, அவங்க நிக்க முடியல, கீழே விழுறாங்க, அவங்கள தாங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்க மேல என்ன செய்யணும்? என்ன வைக்கணும்? என்ன வைக்கணுமா? வியாதியஸ்தருமே கைகளை என்ன செய்யணுமா? கைகளை வச்சா போதும், அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சோகம் அடைந்து விடுவார்கள். அல்லேலூயா. ஒரு வியாதிக்காரங்க அவங்க மேல கையை வச்சா போதும், அவன் என்ன செஞ்சிருவான்? சுகம் அடைஞ்சிரும். உங்க நோய் பணமா இல்லையா, பாஸ்டருக்கு வந்து கை வச்சு ஜோம் பண்ணிப்பாங்க, ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க. அப்போ அவருக்கு புரிஞ்சு விடும், இவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்குது, நம்ம கை வச்சு அவங்களுக்கு எது ஆண்டவர் என்ன செய்வாரு? இப்போ இதுல பாஸ்டர்கிட்டையும் பெரிய நேச்சுரல் பவர்லாம் கிடையாது, எங்க மேலே பெரிய நேச்சுரல் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வசனத்தை நாம் கை கொள்கிறதுனால தேவனுடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதம் உண்டாகுது. அல்லேலூயா. பாருங்க, கை வைப்பார்கள், அப்பொழுது அந்த வியாதிக்காரர்கள் சொந்தமாவாங்க. எப்படி அவங்க தாங்கணும்? ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும்? கை வச்சு ஆசீர்வதித்து அவங்கள சுகமாக்கி நம்ம தாங்கணும். இப்படி செய்யும் போது உன்னுடைய கைகளின் கிரியைகளிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 37:24 ரெண்டு வசனம் வாசியுங்கள். 37:24. தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தாங்குவது போல நாமும் தாங்க வேண்டும். நான் இளைஞனா, தாவீது சொல்றார், நான் இளைஞனா இருந்தேன், கிழவனும் ஆயிட்டேன், ஆனாலும் விசுவாசியின் பிள்ளைகள், ஊழியக்காரர்களின் பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீதிமான்கள் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி பணத்துக்காக, சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன்னா உங்க பிள்ளைகள் பிச்சை எடுக்க மாட்டாங்க, இறந்து தெரிய மாட்டாங்க, பணத்துக்காக அவங்க யார்கிட்டையும் போக மாட்டாங்க, சாப்பாட்டுக்காக யார்கிட்டையும் போக மாட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, தேவன் உங்களுக்கு பலன் அளிப்பார், கையில் காரியங்களில் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி திறமைப்படுத்துவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் கைதறி பண்ணும், கைதறி பண்ணும் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். நம்புங்கள், நமக்காகவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காகவும் செய்து முடிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த 3 வருஷம் வேகமா வாசி முடிச்சுடுறோம். 37, 20, 34 வாசிங்க. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கணும், நேர் வழியை. இன்னொரு முறை வாசிங்க. காத்திருக்கணும். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும் ஒரு வசனம் சொல்லுது. என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? ஆ, காத்திருக்கணும். காத்திருக்கணும். 6 மணிக்கு ஆராதனைன்னா எத்தனை மணிக்கெல்லாம் வந்து காத்திருக்கணும்? 5:45 வந்து என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அந்த காத்திருக்கும் அனுபவம் வேணும். சனிக்கிழமை தூரம் நம்ம பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் இந்தியாவில் காத்திருப்பு ஜெபக்கூட்டம் வைப்பாங்க. அது எதுக்குன்னு சொன்னால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு காத்திருந்து அதில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க, காத்திருந்து அந்நிய பாசையை புதுப்பித்துக் கொள்வாங்க, காத்திருந்து வரங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்வாங்க, காத்திருந்து ஜெபத்தில் அப்படியே இருந்து தரிசனங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வாங்க. காத்திருப்பது நமக்கு மேன்மை தரும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கூட்டம், நமக்கு என்ன கூட்டம்லாம் வைக்கிறாங்க? வீட்டு கூட்டம், ஆராதனை கூட்டம், வீட்டு கூட்டம், உபவாச கூட்டம், வேதபாட கூட்டம், காத்திருப்பு கூட்டம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு சபையில் இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கணும். காத்திருப்பதற்கு கைதான் வேலை செய்யும். கைதான் வேலை செய்யும். கை சோம்பேறியா இருந்தால் காத்திருக்க வராது. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். வழியை கைக்கொள்ளணும். அவருடைய வழியில நடக்கணும், அவருடைய வழியில போகணும். அப்படின்னா நம்ம கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை அபியாசப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். அப்படி இருந்தா பூமி உனக்கு சொந்தமா, ஒரு சொந்த இடம் உனக்கு நிச்சயமா கத்த தந்துடுவார். காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு எத்தனை நிச்சயமா பூமி கிடைக்கும். அல்லேலூயா. என் தங்கச்சிக்கு ஒரு இடம் கூட சொந்தம் கிடையாது. ஒரு இடம் கூட சொந்தம் கிடையாது. நான் காத்திருப்பு ஜபத்துக்கு போவேன். வாலிப வயசுலேயே ரட்சிக்கப்பட்ட உடனே காத்திருப்பு ஜபத்துக்கு போவேன். என் தங்கச்சி அதெல்லாம் பழக்கப்படுத்தி விட்டுட்டேன். இப்போ காத்திருப்பு ஜபத்துக்கு போகாமல் அவன் இருந்ததே கிடையாது. எல்லா வாரமும் காத்திருப்பு ஜபத்தில் கண்டிப்பாக போயிடுவான். இன்றைக்கு அவருக்கு 7 வீடு கற்றுக் கொடுத்துருக்காரு. பூமியை சொந்தம். ஒரு ஆளுங்க ஒரு வீடு தானே கொடுக்கணும், 7 வீடு யாங்க கொடுத்தாங்க. நல்ல காத்திருந்திருக்கான், நிறைய கொடுத்துருக்காரு. இல்லையா? நல்ல காத்திருந்திருக்கா, நிறைய கொடுத்துருக்காரு. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது பூமி நமக்கு சொந்தமாகும். அநேக இடங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அநேக வீடுகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. வேத வசனத்தின்படி அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கை கொள்ளுங்க, அந்த வசனத்தை கடைபிடிங்க, உங்க கையில் அதை பழக்கப்படுத்துங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன செய்வாரா? பூமியை சொந்தமா தருவார். அடுத்து என்ன செய்வார்? உன்னைய உயர்த்துவார், மேன்மைப்படுத்து. உயர்த்துவார்னு என்ன அர்த்தம்? மேலே மேலே வருவார். நீ உயர்வை காண்பாய். வேலையில சம்பளத்துல ஒரு உயர்வு, வேலையில ஸ்தானத்துல ஒரு உயர்வு, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு உயர்வு. ஒரு உயர்வு உனக்கு கிடைக்கும், ஒரு மேன்மை உனக்கு கிடைக்கும். வசனத்தை கை கொண்டாள், வசனத்தின்படி செய்தால், நீ கைவிட்டு செய்யும் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 1 லட்சம் வாங்கணும். அதை கர்த்தர் செய்வார். அதுக்காக சொல்லிட்டு 1 லட்சம் தரலையா, 1 லட்சம் தரலையா புலம்பிக்கிட்டு அலையக்கூடாது. ஆமென். 1 லட்சம் தரலன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை உங்களுக்கு நிச்சயம் தருவார். எல்லாரும் வேத புத்தகத்தை கொண்டு வரணும். வேத புத்தகத்தை எல்லாரும் ஆலயத்துக்கு கொண்டு வரணும். எங்கள் அக்கா தூக்கிட்டு போங்க, நான் சும்மா வரேன் அப்படியெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை சுமக்கணும். கை கொள்ளும் கையை நீங்கள் பயன்படுத்தணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் வேதத்தை திறந்து பார்க்கணும். உங்கள் கை அதில் வேலை செய்யணும். அதில் உங்கள் மனசு செயல்படணும், உங்கள் சரீரம் செயல்படணும். கை தான் அதற்கு மூல காரணம். கை கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 47:1, சங்கீதம் 63:4 நாம் வாசித்து முடிக்கிறோம். இப்போ நம்ம கை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம கை என்ன செய்யணும்? கொட்டணும். கை கை கொட்டணும்னு என்ன அர்த்தம்? பக்கத்து தலையில் நெருப்பு கொட்டணுமா? எங்கள் அம்மா பயங்கரமாக என்னை கொட்டுவாங்க. கை மண்டையில் கொட்டுவாங்க. அப்படி ஒரு இரும்பு எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கும். எதுக்கு கொட்டுவாங்கன்னா, என் தங்கச்சி நைஸாக கிள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுவேன். சிறுவனாக இருக்கும்போது என் தங்கச்சி ஏதாவது அப்படி ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி காட்டுவாங்க. வகனம் கட்டுறது தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க.
ஏதோ ஒன்று அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு அப்படின்வா. அப்போ போனோடனே எனக்கு ரொம்ப கோபம் தரும், நீ கவனம் கட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நடக்குன்னு கிழிச்சு ஓடிடுவேன். எங்கள் அம்மா அவள் அழுவா, ஓடா அண்ணன் இதை இங்கே கிள்ளிட்டா அப்படின்னு. எங்கள் அம்மா வருவாங்க பக்கத்தில், நறுக்குன்னு கை இந்த ரெண்டு மொழி வச்சு நல்ல நறுக்குன்னு கொட்டிடுவாங்க. ஐயோ போட்டுன்னா அவ்வளோதான், உயிரே போகிற மாதிரி அப்படியே உட்காந்துருவேன். அழக்கூடாது. அழுத எங்கள் அப்பா அடிப்பார், ஏன்டா அழுகுறா அப்படி கேட்பாரு. இப்படி நான் நுள்ளிட்டேன்னு சொன்னால் அவரும் வேறு அடிப்பார். அதனால இந்த பொட்டில் அப்படியே மூச்சு அடக்கிட்டு அப்படியே தாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பொட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த கை கொட்டுறதா, அந்த கை கொட்டுறதா? இல்லை, அந்த கொட்டுறது இல்லை. கை கொட்டின்னா என்ன அர்த்தம்? கை தட்டி. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க இந்த வசனத்தை. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பதாக சத்தமா நீங்க பாட்டு பாடுங்க. கை கொட்டி என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? சத்தமா பாட்டு பாடுங்க. ஆராதிக்கும் போது நல்ல கை தட்டி ஆராதிக்கணும், நல்ல கை கொட்டி ஆராதிக்கணும். நம்ம கை தட்டுறது பக்கத்தில் இருக்கவங்க கேட்காத அளவில் கை தட்டக்கூடாது, நல்ல கேட்கணும். அல்லேலூயா. கை தட்டி பாட வேண்டும், கை தொட்டி பாட வேண்டும், கை கொட்டி பாட வேண்டும், நல்ல தட்டி பாடணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஆர்ப்பரிக்கணும்னா நல்ல சத்தமாக ஆராதனை பண்ணணும். உங்கள் சிந்தனை முழு இருதயம் முழு ஆத்மா எல்லாம் இந்த கையில் வரணும். அல்லேலூயா. கையில் வந்துட்டா அது அவ்வளோதான். இப்போ சரீரம் முழுசும் தேவனுடைய வல்லமை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கை தட்டி எல்லாம் ஆண்டவர் மகிமை கொடுத்தோமா? கை தட்டி. ஆமாம். அல்லேலூயா. ராமா சாந்தா ராஜா நீலாபா தேவனே உண்மை கை கொட்டி குடிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உண்மைக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். 63:4. நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் அர்த்தம். கையெடுப்பேன் என்ன? உங்களுடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன்னா, கையெடுப்பேன்னா என்னது? கையெடுப்பேன்னா போயிட்டு ஒரு அறுவலை எடுத்தேன், கையை வெட்டி நல்ல கையை தூக்கி வைக்கிறதா? அது இல்லை. கையெடுப்பாங்க. அவன் கையெடுறான், அப்படி ஒரு பாசை இருக்குது. இன்னொரு உலகத்தில் அவன் கையெடுத்துட்டு வாடான், அவன் கால் எடுத்துட்டு வாடான், அவன் தலையை எடுத்துட்டு வாடான் அப்படின்னு ஒரு பாசை இருக்குது. கையெடுப்பேன்னா கையை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு பாசை இன்னொரு உலகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம கையெடுப்பேன்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது, தேவனுடைய ஆலயத்தில் நம்ம பக்தியை வெளிப்படுத்தும் போது நம்ம கை எடுத்து ஆண்டவருக்கு மகிமையை, வணக்கத்தை, ஆண்டவருடைய மேன்மையை, நாமத்தை சொல்லும்போது நம்ம கையை எடுத்து அவரை வணங்கி அவரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யக்கூடாது? இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யக்கூடாது. பாருங்க, ஆராதனையில் பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இப்படி எக்ஸசைஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறது இல்லை, அப்படி பண்ணுறது இல்லை, தோத்திரம் சொல்கிறது இல்லை, கை தட்டுறது இல்லை, செய்யக்கூடாததெல்லாம் இவங்க புதுசாக செய்கிறாங்க. பார்க்கும்போது எனக்கு அவங்க நல்லா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கு தான் இப்படி பண்ணாங்க? காலையில் 6 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண வந்தது, ஆராதனையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிடக்குறாங்களே, அது செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நல்ல கை எடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம், நல்லா துதிக்கணும். உள்ளத்தில் ஆனத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் என்ன செய்யுங்க? கை கொடுங்க. நடுக்கத்தோடுனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார், பரலோக தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்ம அந்த நடுக்கம் இருக்கணும், ஒரு பயமே இல்லாமல் நம்ம சுற்றிட்டு தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். கடைசி வசனம் சங்கீதம் 62:12 இதோட முடிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறேன். நம்ம கை என்ன செய்தோ அதுக்கு தக்கதாக என்ன வருதான்? பலன் வருகிறது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு நமக்கு பலன் வரும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க 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 நம் கிரியை செய்ய அதற்கேற்ற பலன் நமக்கு வரும். ஆமென். அதில் நம்ம ரொம்ப நியாயமா நீதியாய் நடக்க நம்ம கை என்னெல்லாம் செய்யணும்? சுத்தமாக இருக்க வேண்டும், நீதியின் காரியங்களை செய்ய வேண்டும், கையை உயர்த்தி அவரை துதிக்க வேண்டும், கை தட்டி அவரை பாடணும். கையை உயர்த்தி ஜெபிக்கணும், கை தட்டி பாடணும், கை வணங்கி அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. மொத்தம் எத்தனை காரியம்? 5 காரியமா? அஞ்சு விஷயம் தானே. ஒன்று என்னது? சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், நீதியாய் செயல்பட வேண்டும், 3வது கை உயர்த்தி அவரை துதிக்க வேண்டும், அடுத்து கை தட்டி பாட வேண்டும், அடுத்து கை வணங்கி அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த கைகளின் கிரியைகளினால அவர் அந்த வசனத்தை, 1வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அதாவது இன்றைய இந்த வாரத்தினுடைய திறவுகோல் வசனம் உபாகமம் 15:10. தேவனாகிய கர்த்தர் கொடுப்பாயாக. கொடுக்கும்போது விசனப்படாமல் கர்த்தருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். தேவனாகிய கர்த்தர் எல்லா கிரியைகளிலும் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலேயும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கைதட்டி பாடுவோம், கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் உன்னை. இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ள போறோம்? இனி நம்ம கையிட்டு செய்யற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. ஒரு வசனம் நம்மளை எச்சரித்து சீர்படுத்தும், சிறப்படுத்தும், ஆண்டவருக்குள்ள அதை சுத்தப்படுத்தும். இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்க உங்க கைகளை பயன்படுத்துங்க, நீதியின் காரியத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்து என்ன சொன்னாரு? கைகளை என்ன செய்யுங்க? சுத்திகரித்துக் கொள்ளுங்க. கைகளின் கிரியைகளினால தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னொன்று என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதத்தையும் நீதியையும் பெறுவான். ஆசீர்வாதமும் நீதியும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சொல்றாரு, கடைசியில பலன் கிடைக்கும். கைகளின் கிரியைகள்னால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல பிரதிபலன் கிடைக்கும். கைகளின் கிரியைகள்னால உங்களுக்கு நல்ல பிரதிபலன் கிடைக்கும். 3 விஷயம். ஆசீர்வாதம் கிடைக்கும், நீதியின் பாதை தொடர்ந்து நமக்கு கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் உங்க வேலையில ரொம்ப பெருத்த ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமா, நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் பெரிய காரியம் செய்ய போறாரு. அல்லேலூயா. இந்த தையலுக்கு படிச்சவங்க 22 பேர் படிச்சிருக்கீங்க. சும்மா இருக்கக்கூடாது. அந்த கைகளை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க, கை கொடுங்க. அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு ஒரு ஜாக்கெட்டாவது சும்மா தைங்க. ஒரு வாரத்துக்கு அதாவது நீங்கள் தைக்கவே இல்லைன்னா சும்மா ஒரு ஜாக்கெட்டு தைங்க, வெட்டி தைங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தைங்க, உங்கள் அம்மாவுக்கு தைங்க, உங்கள் வீட்டுக்காரருக்கு சட்டை தைங்க, உங்கள் அண்ணன் தம்பிக்கு மாதிரி சட்டை தைங்க, பேண்ட் தைங்க, கால் சட்டை தைங்க. ஏதாவது ஒன்று தைச்சி வாரத்தில் ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கணும். 22 பேர் அதை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆமாம், நல்லா தைச்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து ஜாக்கெட்டு கொடுப்பாங்க. ஒரு ஜாக்கெட்டு தைக்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம்? குறைஞ்சது 100 ரூபா, கூடுனது 200 ரூபா கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், 7 நாளைக்கு 7 ஜாக்கெட் தைச்சா 700 ரூபா கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 700 ரூபான்னா 4 வாரத்துக்கு அதில் ஒரு 2000 ரூபா கிடைக்கல. அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு வருமானமாக நீங்கள் அப்படி பயன்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமாக சொல்கிறேன், சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம், யாருடைய ஒத்தாசை இல்லாமல் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் பலன் அடையலாம். அல்லேலூயா. நீங்கள் தைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் கைகளை ஆசீர்வதிக்க. நாங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கை வைக்கும் போது அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கும் போது அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதற்கேற்ற பிரதிபலன் எங்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தம் பலிக்கட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்கள் நடப்பதாக எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், சபைக்கு நடக்கட்டும், ஆண்டவரே ஊழியத்தில் நடக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் வீட்டில் நடக்கட்டும், தெருவில் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
எல்லாரும் ஏழ்மை என்று கர்த்தர் நம்மோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த வார்த்தையை தேவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நம்முடைய கை கிரியைகளை கைது செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் தாராளமாய் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் நம் செய்கிற எல்லா காரியம் கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய கைகளில் பரிசுத்தம் தேவை, சுத்தம் தேவை. அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கை கொள்வதுதான் சுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதை மறுப்போமானால், செய்ய தவறுவோமானால் நம்முடைய கரங்கள் அசுத்தமாக இருக்கிறது, சுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைமைகளை நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றி போட்டு இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய கரங்களையும் நம்முடைய எதிர்காலங்களையும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.